அண்மை செய்தியை பார்க்கிறோம். கடந்த 3 நாட்களில் மட்டும் எல்பிஜியில் இருந்து பிஎன்ஜி இணைப்பிற்கு விண்ணப்பித்து 5600 பேர் செய்திருப்பதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. புதிதாக 1.5 லட்சம் பிஎன்ஜி இணைப்புகள் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் பெட்ரோலியத்துறையினுடைய செயலர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ எல்பிஜிக்கு மாற்றாக மக்கள் பிஎன்ஜியை தேர்வு செய்ய தொடங்கிட்டாங்களா? இதனுடைய விவரம் என்ன? மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் காரணமாக பல்வேறு தட்டுப்பாடுகள் எழுந்திருப்பதாக கூறப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது எல்பிஜி தொடர்பான பல்வேறு அறிவிப்புகளை மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்து வருகிறது. அந்த வகையில் இன்று டெல்லியில் செய்தியாளர்கள் சந்தித்த மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் சுஜாதா சர்மா தற்பொழுது, அதாவது கடந்த சில நாட்களை விட தற்பொழுது அந்த பேனிக் புக்கிங் என்ற அளவு என்பது மிகவும் கணிசமாக குறைந்துள்ளது என்ற ஒரு தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல நேற்று ஒரே நாளில் 57 லட்சம் எல்பிஜியினுடைய அந்த ஒரு பதிவுகள் என்பது பதிவாகி இருப்பினும் இருந்தாலும் அதற்கான ஒரு அந்த எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், அதே போல எல்பிஜி இருந்து சிஎன்ஜிக்கு மாறுபவர்களின் எண்ணிக்கை கடந்த 3 நாட்களில் அதிகரித்துள்ளது என்ற ஒரு தகவலையும் அவர் தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியான ஒரு இருப்பு என்பது தாராளமாக இருக்கிறது எனும் மக்கள் யாரும் பதற்றப்பட வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் விடுத்திருக்கும் நிலையில்தான் தற்போது அந்த ஒரு கணிசமான ஒரு அளவிலான மக்கள் தற்போது எல்பிஜியிலிருந்து சிஎன்ஜியை நோக்கி அவர்கள் மாறி வருவதையும் அவர் குறிப்பிட்டார். சுமார் 5000க்கும் அதிகமான புதிய இணைப்புகள் என்பது சிஎன்ஜி இணைப்புகள் என்பது பெறப்படுவதற்கான ஒரு அந்த விண்ணப்பத்தை பொதுமக்கள் வழங்கியிருப்பதாகவும், அதன் அடிப்படையில் அவர்களுக்கான ஒரு அந்த ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் தற்பொழுது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த நிலைமை கண்காணிக்கப்பட்டு எந்த அளவிற்கு உள்ளது, அது மட்டுமில்லாமல் டொமஸ்டிக் பயன்பாட்டிற்கான அந்த ஒரு சிலிண்டர் மட்டுமல்லாமல் கமர்ஷியலுக்கான அந்த ஒரு பயன்பாடுகளுக்கான சிலிண்டரினுடைய விநியோகம் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக செய்யப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக இந்தியன் ஆயில் மட்டுமல்லாமல் 3 உயர்மட்ட குழுவினுடைய அந்த ஒரு கண்காணிப்பின் அடிப்படையில் எந்தெந்த கமர்ஷியல் இடங்களுக்கெல்லாம் வழங்க வேண்டும் என்ற ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டு அதன் பிறகு முழுமையான நிலைக்கு அது திரும்பும் என்ற ஒரு தகவலையும் மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் சுஜாதா சர்மா தற்பொழுது பேசும் பொழுது குறிப்பிட்டுள்ளார். நன்றி சுசித்ரா, விவரங்களுக்காக.